அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மக்கத்து காபிர்கள். பரிசுத்த வாழ்விற்கு சொந்தக்காரராகிய நபி அவர்கள் இணை வைக்கின்ற இரத்த பந்தங்களில் கடும் எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு அரும்பாடுபட்டு இறைப்பணியாற்றினார்கள். ஆனால் அன்றைய காபிர்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களின் வழிக்கு இழுக்கவும் சத்தியத்திலே சமரசம் செய்து கொள்ளவும் அளவற்ற ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினார்கள். பிறகு அல்லாஹ்வின் அடியார்களுடைய உறுதியை அசைக்க முடியாத போது அவர்களுக்கு எதிராக அவதூறுகளையும் இழிவான கருத்துக்களையும் பரப்பினார்கள். பல கொடுமைகளை கட்டவிழ்த்துவிட்டு கொலை செய்ய துடித்தார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நம்மில் இந்த அற்பமானவர்களுக்குத்தானா அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கூறுவதற்காக அவர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை இவ்வாறு சோதித்தோம். நன்றி செலுத்துவோரை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லவா? அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 53. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர் என்று முன்மொழிந்தவர்களை விட தாங்கள்தான் குலத்தாரில் இனத்தாரில் உயர்ந்தவர்கள் என்று பெருமையடித்தவர்களாக நேர்வழியை புறக்கணித்தார்கள். இன்னும் இறை தூதரிடம் உமது அறிவுரையை ஏற்றுக்கொண்ட வறியவர்களையும் அடிமைகளையும் விரட்டி விட்டு வந்தார்கள். உமது வழிமுறையை ஏற்றுக்கொள்வோம் என்று பேரம் பேசினார்கள். இது தொடர்பான சம்பவத்தில் தான் கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வரும்போது அல்லாஹ்வின் தூதர் அவரை கண்டித்து பேசிவிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நபி அவர்களை கண்டித்து இவ்வசனங்களை இறக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 80 வசனம் 1. ஆகவே அசத்தியத்தில் அழிந்து போனவர்களில் அதிகமானவர்கள் பெருமையடித்து ஆணவத்தால் தட்டழிந்தார்கள் என்பதை மேற்கண்ட ஆயத்துக்கள் அடையாளம் காட்டுகின்றன. இதற்கேற்ப மறுமையில் நரகத்தில் கருகும் குற்றவாளிகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், குற்றவாளிகளை இப்படித்தான் நாம் நடத்துவோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்று அவர்களிடம் கூறப்பட்டால் பெருமையடிப்போராக அவர்கள் இருந்தனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 வசனம் 34. இன்றும் கூட வெள்ளையன் கருப்பன் என்று நிறத்தை கொண்டும், ஏழை பணக்காரன் என்று செல்வத்தை கொண்டும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று குலத்தை கொண்டும், படித்தவன் படிக்காதவன் என்று கல்வியை கொண்டும், இன்னும் பல விஷயங்களை கொண்டும் பெருமையடிப்பவர்களை பார்க்கின்றோம். இதனால் இழிவாக கருதப்படுபவர்களின் நிலைமையை பறிக்கப்படுவதையும் உண்மைகளை மூடி மறைக்கப்படுவதையும் நாம் காண்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக முஸ்லிம்களில் பலர் இணை வைப்பு, பித்அத், ஹராமான காரியங்கள் மற்றும் அனாச்சாரங்களில் மூழ்கடித்து திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களுக்கு எதிராக உள்ள மார்க்க ஆதாரங்களை சமர்ப்பித்து அவர்களின் வழிகேட்டை விளக்கிய பிறகும் எங்களுடைய மூதாதையர்கள் உங்களை விட சிறந்த பண்டிதர்கள், அவர்கள் வழிகாட்டுதல்கள் எப்படி வழிகேடாக இருக்க முடியும்? நீங்களெல்லாம் இப்போது முளைத்தவர்கள், ஆனால் நாங்கள் இக்காரியங்களை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையடித்தவர்களாக மார்க்கத்துக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இறைமறுப்பின் பக்கம் தூண்டக்கூடிய பெருமையடிக்கின்ற பண்பை விட்டும் விலகி இருப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு.